திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அம்மையப்பரின் திருவருள் துணை கொண்டு இன்றைய சிந்தனைக்கு முற்படுகிறேன். மாணிக்கவாசக சுவாமி அருளை செய்த திருவம்பாவையிலிருந்து 11வது பாடலின் சிந்தனையையும், ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து 11வது பாடலின் சிந்தனையையும் எளியேன் என்று மேற்கொள்ளுகின்றேன். திருவம்பாவையின் 11வது பாடல். மொய்யார்த்தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் கையால் குடைந்து உன் கடல் பாடி. நல்ல வர்ணிக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். இந்த பெண்கள் சென்று அந்த பொய்கையிலே நீராடுகிற பொழுது அப்படியே உள்ளே புகுந்து முகே, அதாவது அவங்க பாய்ந்து குளிக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அந்த காலத்து பெண்கள் அச்சமின்றி வாழ்ந்தார்கள். நாணம் இருந்தாலும் தனிமையில் அந்த பெண்கள் இருக்கிற பொழுது தைரியமாக, மகிழ்ச்சியாக, ரொம்ப சுதந்திரமாக அந்த பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மொய்யார்த்தடம் பொய்கை, நல்ல சிறந்த குளிர்ந்த நீர்நிலையாக இருக்கிற அந்த அகன்ற பொய்கையிலே புக்கு இறங்கி முகேர் என்ன கொஞ்சம் தூரம் அப்படி போய் முகேர்னு பாஞ்சிருக்கிறாங்க. முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் வாடி ஐயா வழியடியோம். அப்பொழுது கூட அந்த பெண்களுக்கு வேறு விதமான உறவு மொழிகளுக்கு இடமில்லை. இறைவன் பற்றி சிந்தனை தான். ஐயா பரமேஸ்வரா வழியடியோம், நாங்கள் வழி வழியான அடியவர்கள். வாழ்ந்தோம் கான், நல்லா சொல்றாங்க. நாங்கள் இனிமேல் இப்பயே நல்லா வாழ்ந்துட்டு தான் சாமி இருக்கிறோம், நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று அந்த பெண்கள் நிம்மதியாக கவலையின்றி சொல்லுகிறார்கள். வாழ்ந்தோம் கான் ஆரடல் போல் செய்யா, அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கின்ற சிவந்த மேனி உடையவனாயிருக்கிற செம்மேனி அம்மான் சிவபெருமான். வெண்ணீராடி, வெண்மையான திருநீரை எடுத்து பூசி இருக்கிற பெருமான். எல்லாம் விழி செய்யா வெண்ணீராடி செல்வா, ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய செல்வனே. சிறுமருங்குள் மையார் தடம், நம்முடைய மென்மையான சிறிய இடையுடையவராயிருக்கிற அகன்ற கண்களை உடைய உமாதேவியின் மணவாளனே. தடங்கன் மடந்தை மணவாளா, இவ்வளவு விழி சொல்லிட்டாங்க. அது வேலை அவர் குளிச்சுட்டு இருக்கும் போதே ஐயா, அற்புதமான வார்த்தை. இந்த பாடலிலே 2 இடத்துல ஐயா என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். ஐயா வழியடியோ முதல்ல ஒரு தடவை, திரும்ப ஒரு ஐயா. ஐயா என்றால் ஈடு இணையற்ற தலைவனே. நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம். நீ எந்தெந்த ஆன்மாக்களுக்கு எவ்வண்ணமாக அருள் விளையாடல்களை செய்து கொண்டு வருகிறாய் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் சாமி. அதாவது ஒருவருக்கு செய்வது போல இன்னொருவருக்கு செய்ய முடியாது. திருஞான சம்பந்த பெருமானுக்கு பாலை தந்தார் பெருமான், திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு சூலையை தந்தார். ஏனென்று கேட்க முடியுமா? அந்தந்த ஆன்மாக்கள் செய்த நிலைக்கு ஒப்ப சுவாமி அருள் செய்கிறார். அவர்கிட்ட பாரபட்சம் இல்லை. அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். அது சொல்லுகிறார். இந்த தொடர் அருமையான தொடர், மறந்துடாதீங்க. ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தொழிந்தோம். அடுத்தது எய்யாமல் காப்பா, எங்களையும் விட்டுடாம பாதுகாத்து அருள் செய்யுங்க சுவாமி என்று இவங்க கேட்கிற இந்த வேண்டுகோளே சுவாமி இறங்கி வந்து நான் இருக்கம்மா என்று சொல்லுவது போல சொல்லுவார். ஆட்கொண்டருளின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய், எங்களை விட்டுவிடாமல் பாதுகாத்து அருள் செய்ய சுவாமி என்று பணிவன்போடு இந்த பெண்கள் விண்ணப்பம் செய்வதுதான் இந்த 11வது பாடல். திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிற பாடல் பாருங்க. கற்று கறவை கணங்கள்,
நன்றாக பால் சுரக்கின்ற மாடுகள். பல இந்த மாடுகளை வைத்து பால் கறக்கிற பொழுது அந்த பசுமாடுகளாகட்டும் வேறு எந்த மாடுகளாக இருந்தாலும் அதாவது கறவு இல்லாமல், கறவுன்னா வஞ்சகம் இல்லாமல் அப்படியே பாலை சுரக்குதான் சொல்றார் ஆண்டாள் நாச்சியார். செற்றார் திறமழியச் சென்று செரு செய்யும். ஏன் இதுல ரொம்ப அருமையான ஒரு அடைமொழி சொல்றார். ஆட்சியர்கள், அந்த இடையர்கள், அந்த ஆயர் குலத்தவர்கள், அந்த கோவலர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள் என்று கேட்டால், குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர், அப்பழுக்கு இல்லாத நல்லவர்கள். அதாவது படிச்சிருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் அப்புறம், வாழ்க்கையில் சூதுவாது செய்ய மாட்டாங்க. பசுமாடுகளோடும் மற்ற மாடுகளோடும் பழகுகிற அந்த பழக்கத்தில் வஞ்சகமில்லாது இருக்கிற வாஞ்சை உடைய கோவலர்கள் அந்த இடையர்கள். சொல்றார் இந்த அடைமொழி பாருங்க. குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர் தம் பொற்கொடியே. அந்த கோவலர் குடும்பத்தில் பிறந்திருக்கிற கொடி போன்றவளே, புற்றறவு அலுதல் புனமையிலே போதாராய் எல்லாம் சொல்லிட்டு அடைமொழி சொல்லிட்டே வர்றார். சுற்றத்தார் தோழியர் எல்லாம் வந்து நீ முற்றம் புகுந்தார். இவ்வளவு சொல்லிவிட்டு, என்னம்மா தூங்கிட்டு இருக்க, ஏனுச்சு வாமா, உன்னை புகழ்ந்து தானேம்மா பேசுறோம், நீ குற்றம் இல்லாத குளத்தில் பிறந்தவ தானேம்மா, ஏச்சு வாமா, எல்லாரும் உன்னுடைய வீட்டு முற்றத்தில் காத்திருக்கிறோம் வாமா. புகுந்து முகில் வண்ணன் பேர்வாடி சுவாமியினுடைய கண்ணபெருமானுடைய பெருமையெல்லாம் பாடிக்கொண்டு முற்றத்தில் நிற்கிறோம் வாமா வாமா என்று அந்த பெண், அந்த உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற பெண்ணை அழைக்கிறார்கள். செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏனோர் எம்பாவாய். இப்போ இந்த பெண்கள் எல்லாம் வந்து அந்த தூங்கிட்டு இருக்கிற பெண்ணை புகழ்ந்து பேசி, அந்த கோவலர்கள் புகழையும் எடுத்து பேசி வந்து எங்களோடு கலந்து வாமா, புகழ்ந்து பேசிக்கொண்டே போகலாம் சுவாமியே என்று விழிக்கிற அருமையான பாட்டு இந்த திருப்பாவையின் 11வது பாடல்.